மண்ணுலகில் மனுவான நாளை கொண்டாடிட இங்கு கூடி வந்துள்ள உங்கள் அனைவரையும் நூரன்பர்க் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தின் சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே அன்புறவுகளே, நூரன்பர்க் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தால் இவ்வருடமும் நத்தார் ஒளிவிழா சிறப்பாக ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன என்பதையும், மழலையர் சிறுவர் பெரியவர் வரை பாலக இயேசுவை கலை மலையால் நினைத்திட காத்திருக்கும் இவ்வேளையில் வழமை போல் வருடா வருடம் ஒவ்வொரு கருவுக்கமைய நிகழ்வுகள் நடைபெறுவது வழமை. அதேபோல் இவ்வருடமும் நாம் அவரை வணங்க வந்துள்ளோம் என்ற கருவுக்கமைய நிகழ்வுகள் யாவும் தயாரிக்கப்பட்டுள்ளது என்பதை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்வுகளை ஆரம்பிக்கின்றோம். எமது சிந்தனை செயல் எல்லாவற்றிற்கும் பக்கபலமாய் இருந்து கொண்டு எம்மையெல்லாம் நல்வழியில் செம்மையாய் வழிநடத்தி கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல இறைவனின் இறை ஆராதனையில் பங்கெடுத்துக் கொள்வோம். ஆகவே எல்லோரும் எழுந்து நின்று தொடரும் இறை வழிபாட்டில் பக்தியோடு கலந்து கொள்வோமாக. இவ்வேளையில் அருட்தந்தை சகாயராஜ் அவர்களை இன்றைய ஒளி தீபத்தை ஏற்றி வைத்து ஆராதனை நிகழ்வுகள் ஆரம்பமாகின்றன. எல்லோரும் பக்தியோடு செவிமடித்து இறை வழிபாட்டில் கலந்து கொள்வோமாக.
புனித லூகாஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிரியா நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராயிருந்த பொழுது முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழி மரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவிலுள்ள ஊரிலிருந்து நாசரேத் என்றும் தாவீதின் ஊருக்கு சென்றனர். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவனத் தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்ற பொழுது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் பொதிந்து தீவனத் தொட்டியில் கிடத்திருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணகத் தூதர் பேரணி அந்தந்த தூதர்களுடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகின் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. சுத்தவாறு இறையரசு வர ஜெபிப்போமாக.
நோக்கிய பாதையில் மரணித்த மாவீரர்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் குறிப்பாக போன வருடம் இதே மாதம் 26ஆம் தேதி சரியாக காலை 8:50 அளவில் எழுந்த ஆழி பேரலை ஆடிய கோர தாண்டவத்தில் பலியான அனைத்து மக்களுக்காகவும் எல்லோரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் அமைதி காப்போமாக. நன்றி. இன்றைய கலை நிகழ்வுக்குள் நுழைய முன் தமிழ் கலாச்சார விழுமியங்களில் ஒன்றான வரவேற்றல். இங்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் சார்பில் வரவேற்று மனமகிழ்வு காண திருமதி ரஞ்சினி கில்லரி அவர்கள் உங்கள் முன்னிலையில். அனைவருக்கும் வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் அருட்தந்தையர்களுக்கும் பெற்றோர் பெரியோர்களுக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வருங்கால மழலை செல்வங்களுக்கும் என் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதோடு இன்பமுடன் வருக வருக என வரவேற்றுக் கொள்வதில் நூரன்பர்க் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் மகிழ்வடைகின்றது. விழாக்கள் பல வகை, அதற்கு விளக்கங்கள் பல்வேறு வகை. பொதுவில் விழாக்கள் எடுப்பது சான்றோர்களுக்கும் வீர தீர செயல்களை புரிந்த சாதனையாளர்களுக்கும். ஆனால் ஒளிக்கு விழா எடுப்பது என்பது அபூர்வமான ஒன்றாக கருதப்பட்டாலும் அர்த்தமுள்ள ஒன்றாக கருதப்படுவது இவ்விழா எமக்கு சொல்லித் தருகின்ற செய்தியாகும். எனவே ஒளிக்கு விழா எடுக்கும் இவ்வேளையில் ஒரு மனிதன் இருப்பது ஒளியிலா அல்லது இருளிலா என்பதை அறிய உதவும் அளவுகோல் சகோதர அன்பே ஆகும். எனவே இவ்விடயத்தை மனதிலிருத்தி குடும்பத்திலும் பங்கிலும் நாட்டிலும் ஒளி விளக்குகளாக எமது வாழ்வு திகழ இவ்வொளி விழா எம்மிலொரு அர்த்தமான உணர்வை கொண்டு வர முன்வருவோம். ஆகவே இங்கு குழுமியிருக்கும் அனைவரையும் இன்முகத்துடன் மீண்டும் மீண்டும் வருக வருக என வரவேற்று சிறியோர் முதல் பெரியோர் வரை அளிக்க இருக்கும் கலை படைப்புகளை கண்டுகளிக்க வழிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக மறை ஆசிரியரின் வரவேற்புரையினை தொடர்ந்து இன்றைய நாம் அவரை வணங்க வந்துள்ளோம். ஒளி விழாவின் முதல் நிகழ்வாக அமைவது நாடகம். ஒளி பிறந்தது. இயேசு பாலன் இவ்வுலகில் எவ்வாறு மனுவுருவானார் என்பதை மிகவும் தத்ரூபமாக எம் மனக்கண் முன் கொண்டு வருகிறார் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக மறை ஆசிரியர்களில் ஒருவரான திருமதி ஜெயா அமிர்தநாதன் அவர்கள். இவ்நாடகத்தில் பங்கேற்பவர்கள் அஜித் ஜோகானந்தம், ரஜித் ஜோகானந்தம், சார்ஸ் அருள்தாசன், தீபக் அருள்நேசன், ரெஜினா ஜோன்சன், ரெஜி தியாகராஜா, ஷெரோன் ஜோசப் ரவீந்திரன், பிரியந்தன் ஸ்ரீகாந்தன், ஒக்சிலியா அல்பர்ட், அலன் அல்பர்ட், ஜூட் ரொசான் செபஸ்டியன், புஷ்பராஜா ஜோசப் ரவீந்திரன், பிரகாஷ் ஜெயபாலன் ஆகியோர். இவ்நாடகத்திற்கு கணனி ஒளிப்பதிவு பின்னணி இசை திரு பெலிக்ஸ் ராஜ் அவர்கள். உதவி செல்வன் அலன் அல்பர்ட். உலகப் படைப்பை ஆண்டு விருத்தி செய்ய இறைவன் படைத்த முதல் மனிதர்கள் இறை கட்டளையை மீறினர்.
இறைவனுக்கு எதிராக பாவம் புரிந்தனர். அதனால் பாருலகில் பாவம் படர்ந்தது. இறை மனித இடைவெளி நீண்டது. அதனால் பாவத்தில் மூழ்கிய மனிதனை மீட்க இறைமகன் மனித அவதாரம் எடுத்தார். அருள் நிறைந்தவளே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. ஆ, யார் நீ? மரியே, அஞ்ச வேண்டாம். நீர் ஆண்டவரின் அருளை பெற்றுள்ளீர். இதோ நீர் கற்பவதியாகி ஒரு மகனை பெற்றெடுப்பீர். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவர் உலகில் மேன்மை மிக்கவராய் இருப்பார். உன்னதரின் மகன் எனப்படுவர். ஆண்டவராகிய இறைவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோப்பின் குலத்தை என்றென்றைக்கும் அரசாடுவர். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. நான் திருமணமாகாத கன்னிப்பெண். இது எப்படி நிறைவேறும்? பரிசுத்த ஆவி உம்மீது வருவர். உன்னதரின் வல்லமை உம்மீது நிழலிடும். ஆதலின் பிறக்கும் திருக்குழந்தை இறைவனுடைய மகன் எனப்படுவர். இதோ உமது உறவினரான எலிசபெத்தும் ஒரு மகனை பெற்றெடுப்பார். மெலடி எனப்படும். அவளுக்கு இது 6ஆம் மாதம். இறைவனால் ஆகாதது ஒன்றும் இல்லை. இதோ நான் ஆண்டவருடைய அடிமை. உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். மெரியே, நான் போய் வருகிறேன். இந்த ஆன்மா ஆண்டவரை ஏற்றி மகிழ்கின்றது. இந்த ஆன்மா ஆண்டவரை ஏற்றி மகிழ்கின்றது. அவர் அடிமை என்னை அவர் நினைந்ததினால் அந்த மீட்பினில் நெஞ்சம் மகிழ்கின்றது. இந்த ஆன்மா ஆண்டவரை ஏற்றி மகிழ்கின்றது. ஆண்டவர் எனக்காய் அரியணை புரிந்தார். வல்லவர் என்னை தினம் வாழ்த்திடுமே. இந்த ஆன்மா ஆண்டவரை ஈட்டி மகிழ்கின்றது. இறைவனுக்கு தன்னை அடிமையாக அர்ப்பணித்த மரியாள் தன் நேரத்தை செபத்திலே செலவிட்டுக் கொண்டிருந்தாள். மாதங்கள் 10 மணியாக கடந்தன. அவ்வேளை உலகெங்கும் குடிமதிப்பு எடுக்கும்படி செசார் அகஸ்துவிடம் இருந்து கட்டளை பிறந்தது. அப்போது மரியாள் நிறைமாத கர்ப்பவதியாக இருந்தாள். மரியாள், நாமும் நம் பேரை பதிவு செய்ய பெத்லஹேம் செல்ல வேண்டும். ஆனால்
இந்த நிலையில் எப்படி செல்வது என்று தான் புரியவில்லை. அரசனின் கட்டளை அதுவானால் நாமும் செல்லத்தானே வேண்டும். புறப்படுவதற்கான ஆயத்தங்களை செய். நான் நன்றாக களைத்து விட்டேன். என்னால் நடக்க முடியவில்லையே. ஆம், பொழுது மிரட்டுகிறது. அதோ ஒரு சத்திரம் தெரிகிறது. அங்கே இடம் கேட்டு தங்கலாம். வா. ஆம், வாருங்கள். ஐயா, 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 நாங்கள் இருவரும் நெடுந்தூர பயணம் செய்து வந்திருக்கின்றோம். எனது மனைவி மரியாள் நன்றாக களைத்து விட்டாள். இன்று இரவு தங்குவதற்கு சத்திரத்தில் ஒரு இடம் தருவீர்களா? ஐயா, எனது மனைவி மிகவும் சுகீனமுற்று காணப்படுகிறாள். சிறிது கருணை காட்டுங்கள்.